நம்முடைய தப்பு, நம்முடைய தபஸில் இருக்க குறை, நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் நம்மளை கைவிட்ட பாவம். அடுத்த தலைமுறைக்கு ஒரே குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது அப்படின்னு ஆயிடுச்சு. அதை தவிர வேற இல்லை. அது நாம செஞ்ச தப்பு, அதை மறந்துடக்கூடாது. நான் யாரையோ சொல்லிட்டு பசங்க கெட்டு குட்டிச்சோராயிட்டாங்க குரூப் நான் கிடையாது. நான் எங்கள் அப்பாவோட நிறைய தர்க்கம் பண்ணியிருக்கேன். நாம குட்டிச்சோராக்கணும், பசங்க குட்டிச்சோரா இருக்குது. நாம வளர்த்தது குட்டிச்சோர் தான், அது குட்டிச்சோராக தானே இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அது நீ ஒரு பெரிய ஈஃபில் டவர் மாதிரி வளர்த்துந்த, ஒரு ராஜகோபுரம் மாதிரி வளர்த்துந்த அப்படின்னு சொன்னால் அது வந்திருக்கும். நம்ம சுற்றி 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 பணம் ஒன்று தான் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை, நண்பர்கள் முக்கியம் இல்லை, நல்ல நாட்கள் முக்கியம் இல்லை, நல்ல ஆட்கள் முக்கியம் இல்லை, கோயில் குளத்துக்கு போகிறதில்ல, கல்யாணம் காட்சிக்கு போகிறதில்ல, குழந்தை பெரியவளானா போகிறதில்ல, ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. இன்றைக்கி திங்கக்கிழமை நான் எப்படி அவள் பெரியவளானா போக முடியும் அப்படின்றான். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கலைன்னா மாப்பிள்ளையே வரமாட்டார் போல். அந்த மாதிரி இன்றைக்கி சண்டே வச்சுட்டு நான் இப்படி சார் உனக்கு தான் சார் கல்யாணம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அப்படி நம்ம நாளாளுக்கு நம்ம அம்மா பிஸியாகி எல்லாம் போய் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க மாட்டோம்னு சொல்லி, கல்யாணத்துக்கான இன்விடேஷனும் வாட்ஸ்அப்பில் தான் வருது, கல்யாணத்துக்கான விஷஸும் வாட்ஸ்அப்பில் தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணமும் வாட்ஸ்அப்பில் தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கல்யாணமும் வாட்ஸ்அப்பில் தான். ஐ லவ் யூ, ஐ டு லவ் யூ, முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு வாத்தியார் சாஸ்திரிகள்லாம் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அவளும் ஆன்லைனில் வீடியோ காலில் தான் நம்ம பண்ண வேண்டியதான். வீடியோ காலில் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதான். அவ்வளவு வேகமாக எங்கே ஓடுறீங்கன்னா பணத்தை தேடி ஓடுறோம் நினச்சி.